எந்த கீரையாக இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்டியாக இருக்கும். கீரை நல்லா மஞ்சள் உப்பு போட்டு கழுவி எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். பாசிப்பருப்பு கொஞ்சமாக சேர்த்துங்க கட்டி தரத்துக்காக. தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா இப்போ அதை மசிச்சு எடுத்துக்கலாம். பூண்டு பெருஞ்சீரகத்தை இடித்து வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதும் நம்ம இடித்து வச்சுக்கிறத சேர்த்துக்கலாம். இப்போ கீரையை சேர்த்துக்குங்க. மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுங்க. மூணுனதும் கொஞ்சம் நல்லா வந்ததுக்கப்புறமா நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற கூட சேர்த்துக்குங்க. இப்போ பருப்பெல்லாம் சேர்த்துக்குங்க. நான் கீரை கட் பண்ணி போட்டுக்கோங்க, நீங்கள் அப்படியே போடுறதுனால போட்டுக்கலாங்க. நல்லா கொதிச்சு வந்ததும் தேங்காய் துருவி போட்டுக்குங்க. தேங்காய் தாங்க டேஸ்ட் தரும். நல்லா தேங்காய் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. தாளிப்புக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், பெருஞ்சீரகம், பூண்டும் இடித்து வச்சுருக்கீங்க அதுவும் சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. தேங்க்யூ ஃபார் மோர் வீடியோ. சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் லைக்.